அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மனித வாழ்வில் சூரியனின் தாக்கமும் அதன் தன்மைகளும் அவற்றின் வேறு பெயர்களும் என்பது பற்றி பார்ப்போம். தமிழர்களின் பாரம்பரிய ஜோதிடத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள 9 கோள்களில் ஒவ்வொரு கோளும் சிலவற்றை அதிக அளவில் பாதிக்கின்றது. அதாவது சில விடயங்களுக்கு ஒரு கோளானது பொறுப்பேற்கிறது. இந்த பொறுப்பேற்கும் தன்மையை கோள்கள் தரும் பலன் என்று குறிப்பிடுகிறோம். சோதிட நூல்களில் இது பற்றிய விளக்கங்கள் நிறைய உள்ளது. பொதுவாக தந்தை காரகன் சூரியன் என்றும், தாய் காரகன் சந்திரன் என்றும், சகோதர காரகன் செவ்வாய் என்றும், தாய்மாமன் காரகன் புதன் என்றும், புத்திர காரகன் குரு என்றும், கணவன் அல்லது மனைவி காரகன் சுக்கிரன் என்றும், ஆயுள் காரகன் சனி என்றும், தந்தை வழி தாத்தா காரகன் ராகு என்றும், தாய்வழி தாத்தா காரகன் கேது என்ற கோட்பாடு நமது வழக்கத்தில் உள்ளது. இவ்வாறு நமது மனித வாழ்வில் காரகத்துவம் பெறுகின்ற, அதாவது பலன் தரும் நிலையில் உள்ள 9 கோள்களில் தனித்தனியே ஒவ்வொரு கோள்களுக்கும் பல பெயர்களும் பலன் தரும் தன்மைகளும் உள்ளன. அவற்றில் நாம் இந்த பதிவில் சூரியனின் பல்வேறு பெயர்களையும் அவற்றின் பலன் தரும் தன்மைகளையும் பற்றி பார்ப்போம். சூரியனின் வேறு பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அண்டயோனி, அருக்கன், அலரி, அலலவன், அனலி, ஆதவன், ஆதித்தன், ஏழ்பரியோன், ஒளியோன், ஒற்றையாளியோன், கதிரவன், சித்திரபானு, சுடரோன், ஜோதி, செங்கதிரோன், ஞாயிறு, திவாகரன், தினகரன், தினமணி, பகலோன், பரிதி பார்க்கவன், மார்த்தாண்டன், விண்மணி, வெஞ்சுடர், வெய்யோன் என பல பெயர்களில் சூரியனை அழைத்து வருகின்றனர். மேலும் சூரியனின் தன்மைகளாக எடுத்துக்கொண்டால் சூரியன் ஆண் தன்மையும் சிவப்பு நிறமும் கொண்டது, காக்கும் தன்மையும் குரூரமும் கொண்டது, நடுதிசை பலமும் பித்த நோய் காரகமும் கொண்டது, நவரத்னங்களில் மாணிக்கத்திற்கும் நவ தானியங்களில் கோதுமைக்கும் உரியது, செந்தாமரை மலரும் எருக்கன் குச்சியும் இவருக்கானது, உலோகங்களில் தாமிரமும் சுவைகளில் காரமும் இவருக்கானது, சூரியனின் அம்சமாக அக்னியும் சிவனும் பார்க்கப்படுகிறார்கள், துணிகளில் சிவப்பு வண்ணம் இவருக்கானது. சூரியனை ஆத்ம காரகன் என்று சொல்லலாம். உயிரின் வலிமையை பற்றி கூறுவதோடு ஒரு சாதகரின் தந்தையை பற்றியும் குறிப்பிடுவார். உதயம் நண்பகல் காலங்களில் வலுப்பெற்று விளங்குவதோடு நாம் பூசை செய்யும் இடத்திற்கும் சொந்தக்காரராக சூரியனே இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு நற்பலன் அல்லது பலன் குறைவு என்பனவற்றில் சூரியன் எவற்றின் மீதெல்லாம் தனது தாக்கத்தை செலுத்துகிறார் என்பது பற்றி பார்க்கும்போது தந்தை, ஆத்மா, பலம், விடாமுயற்சி, கண்டிப்பு, நற்பலம், உயிர் சக்தி, செல்வாக்கு, அதிகாரம், துணிவு, அரசு ஆதரவு, மனத்தெளிவு,
தன்னை உணர்தல், பொதுச்சேவை, பெருந்தன்மை, தூய உள்ளம், தலை நோய், உஷ்ணம், கோபம், கர்வம், துஷ்டத்தன்மை, கண்ணோய் போன்றவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.